ஆண்டவரே, ஏதோ ஒரு சூழ்நிலையினால வர வேண்டிய வருமானம் எனக்கு வராம போயிருக்கிறது, சில உறவுகளை நான் இழந்திருக்கிறேன். ஆனால் நீர் எப்படிப்பட்டவர் என்றால் the God of compensate, எல்லாவற்றுக்கும் பதில் செய்கிறவர். அவர் எனக்கு ஈடு செய்வார். சில இழப்புகள் ஈடுகட்ட முடியாத இழப்புகளா இருக்கலாம். அது மாம்சீகமா பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். ஆனா அதுக்கு சரியாய், அதுக்கு சமமாய் தேவன் சில காரியத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவார். அந்த நன்மைக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். உலகத்திலே பாருங்க, ஒரு மனுஷன் எதையாவது இழந்துட்டா, ஒரு வண்டியை இடிச்சுட்டா, இன்சூரன்ஸ் ஒன்னு வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், தேவாதி தேவனிடத்துல அதை விட மேலான தயவுகள் இருக்கிறது. நீங்கள் இழந்ததை விட மேலானதை நீங்கள் பெறுவீர்கள். தேவன் என்ன சொல்றாரு, சில காரியம் வாழ்க்கையில நடந்திருக்குது, அடுத்தாலையும் ஏதாவது நடக்குமான்னு பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். ஒரு கெட்டது நடந்துட்டு சுத்திலும் ஒரு கெட்டது நடக்குது, ஒரு கெட்டதை கேட்கிறோம்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. ஆனா தேவன் சொல்றாரு, நீ பயப்படாத, I am your shield. சில விஷயம் எல்லாம் பண்ணோம், ஆனா கையில ஒன்னும் வரல. 4 ராஜாக்களை ஜெயிச்சானே, ஆபிரகாம் கையில ஏதாவது வந்துச்சா? எப்பா அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? மினிமம் பேலன்ஸ் கூட இல்ல. பெரிய ஒரு வேலை முடிக்கிறீங்க, பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, ஏதோ ரொம்ப நாளா ஒண்ணு செய்றீங்க, ஆனா அப்படி செஞ்சு உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் ஆபிரகாமுக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பலன் அளிக்கிறவரா இருக்கிறேன். I am your rewarder. ரொம்ப பெரிய முயற்சிகள் எடுத்து அதுக்கான எந்த பலனுமே வராம போயிடுது, அப்போ ரொம்ப பெரிய சோர்வாயிடுது, அவ்வளவுதான் இனிமே அப்படின்னு. ஆனா என்னைக்குமே ஒண்ணு நினைச்சுக்கோங்க, உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் கர்த்தர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கையில இந்த அங்கீகாரம், இந்த பாராட்டு, இந்த ரிவார்ட்ஸ், இது சும்மா கிடையாது பாருங்க. ஒரு பாராட்டு பல காயங்களை தொடச்சு போட்டுரும். அதுவும் ஒரு பெண் உலகத்திலிருந்து பாராட்ட அவ விரும்புறதை விட அவளுடைய பாராட்ட அவள் தன் பிள்ளைகளிடமும் தன் கணவனிடமும் எதிர்பார்க்கிறாள். இப்படி என்ன இப்படி சின்னதா கொண்டு அடைச்சு போட்டீங்களா பெண்களை? அப்படி இல்ல, சின்னதா போட்டு அடைக்கல. குடும்பம்ங்கிறது நீங்க சின்னதுன்னு நினைக்கிறீங்க, உலகத்தை விட பெருசு குடும்பம். அதனாலதான் தேவன் அதை ஒரு பெண்ணின் கைகளில் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆணுடைய வெற்றி என்பது அவன் பிசினஸ்ல எவ்வளவு சம்பாதிச்சான் என்பதில் அல்ல, அவன் மனைவியின் முகத்தில் இருக்கும் சிரிப்பு தான் அவனுடைய வெற்றியின் அடையாளங்களா இருக்கிறது. உலகத்துல பாராட்டப்படணுங்கிறத விட ஒரு பெண் தன் வாசல்களில், தன் வீடுகளில் பாராட்டப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒருவேளை இன்னைக்கு பெரிய காசு உங்க கையில இல்லாம இருக்கலாம், வாகனங்கள் இல்லாம இருக்கலாம், பெரிய பேங்க் பேலன்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனால் ஒரு ஆண் தன் மனைவியின் முகத்தில் சந்தோஷத்தை அவன் கொண்டு வந்து விட்டால் அவனே வெற்றி அடைந்த ஆணாக இருக்கிறான். அதுதான் பெரிய வெற்றியாக இருக்கு. நீங்க படிக்கலாம், பிசினஸ் பண்ணலாம், நீங்க ஒரு குடும்ப பெண்ணா இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், உங்களுடைய பெஸ்ட் எஃபோர்ட்டை போடுங்க. ஆனா மனுஷன் பார்க்கறதுக்காக மட்டும் செய்யாதீங்க. இவன் பார்க்காதத கூட அவர் பார்ப்பார், இவன் தராதத கூட அவர் எனக்கு தருவார் என்று நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள்.